வந்து காஜூன் பொட்டேட்டோவும் வித் சாஸோடு ஒன்று இருக்குது. தந்தூரி சிக்கன், மட்டன் ஷீக் கபாப் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. மட்டன் ஷீக் இப்போ வெஜ்ஜு பன்னீர் அப்படி வச்ச உடனே எடுத்து சாப்பிட்டோம். இன்னும் மசாலா இதே ஆகலை. வந்து கடாய் வெஜ்ஜு கத்திரிக்காய் கிரேவி, வெஜ்ஜு சோயா 65 பிரியாணி, நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜு பாஸ்தா, பேபிகார்ன் ஷெஷ்வான் சாஸு, நூடுல்ஸு, சாட் டெசர்ட்ஸ் இருக்குது. சாக்லேட் ஷாட்டா இது ஒன்று இருக்குது. ஸ்ட்ராபெரி ஷாட்டு, மூசி கேக்கு, சாக்கோ மேங்கோ பேஸ்ட்ரி. ஸோ இங்கேயும் கொஞ்சம் கேக்ஸ் இருக்குது. ப்ளூபெர்ரி, கேரட்டு, ஹனி கேக்கு, பனானா கேக் காலி ஆயிடுச்சு போல். வெஜ் பீஸா, மட்டன் பிரியாணி பார்த்தோம்னா வந்து நம்ம அந்த எஸ்எஸ் ஹைதராபாத்தி பிரியாணி இருக்கோம்ல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மசாலாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்திருந்துச்சு. மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்னா வந்து அப்புறம் டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நான் 2-3 பஃபே போயிருக்கேன். பட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஓகே. ரேட் ஹயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பஃபே தாங்க போக போகிறோம். பஃபே லஞ்சுக்கு போக போகிறோம். கிரில் பாக்ஸ் மயிலாப்பூர். ஸோ அது வந்து நான்வெஜ் பஃபே தான். ஸோ என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ டேரிஃபு, அது எல்லாமே போய் பார்க்கலாம். ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக உடனே பார்க்க முடியும். சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், சேனல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அங்கே போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு சாட்டர்டே நான் லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் மார்னிங் தான் வந்து கால் பண்ணி கேட்டேன். எங்களுக்கு வந்து 2:30 ஸ்லாட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ ப்ரையராக புக் பண்ணிங்களோ, ஏர்லியராக வேணும்னா வந்து ப்ரீவியஸ் டே அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ சில இடத்துலலாம் எந்த டைமுக்கு வரமோ அப்படியே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தோம்னா வந்து இப்போ 12:30 ஸ்லாட்னா அது 2:30 முடியுதுன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2:30 ஸ்லாட்டில் வந்து உள்ளே விடுறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். காஜூன் பொட்டேட்டோவா, இது ஸ்பைசி பொட்டேட்டோ. ஓகே, இது வித் சாஸு, இது வித்தவுட் சாஸு. ஃபிஷ்ஷா, ஜூஸ், மின்ட் லெமன் ஜூஸு, பார்பிக்யூஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நான் அப்புறமா ஒன்று ஒன்றா காட்டுறேன். காஜூன் பொட்டேட்டோ நல்லா இருக்கு, ஸ்பைசி பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வந்து சாதாரண ஒரு பொட்டேட்டோ கட்லட் மாதிரி இருக்கு. இதுவும் ஆக்சுவலாக அதே தான் நினைக்கிறேன். வித் சாஸோடு வந்து நல்லாயிருக்கு. சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து காஜூன் பொட்டேட்டோவும் வித் சாஸோடு ஒன்று இருக்குது. தந்தூரி சிக்கன், மட்டன் ஷீக் கபாப் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. மட்டன் ஷீக் கபாப் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லாயிருக்கு, ஜூஸியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இல்லை, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சோர் டேஸ்ட்டில் புளிப்பாக நல்லாயிருக்கு. ஷீக் கபாப் நல்லா இருந்துச்சு. தந்தூரி ஏதோ கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸ்பைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. சரி, கிரில் சாப்பிடலாமா?
ப்ரான்ஸ். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் கிரில்லா பிறகு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இல்லடா குட்டி, இது வந்து ஃபிஷ்ஷு. நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. எது காரம்னு தெரியல. ப்ரான்ஸ் தான் சாப்பிட்டேன், அதுவா என்னமோ காரமா இருக்கு. ஃபிஷ்ஷும் நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான். வேற ஏதாச்சும் வெஜ் ஸ்டார்டர்ஸ்லாம் வந்தால் நான் காட்டுறேன். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் காட்டும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ வெஜ்ஜு பன்னீர் வச்ச உடனே எடுத்து சாப்பிட்டோம். இன்னும் மசாலா இதே ஆகலை. பன்னீர் சாஃப்டா நல்லா தான் இருக்கு. மஷ்ரூம் நல்லா இருக்கு. வேற கிரில்டு பைனாப்பிள். கொஞ்சம் காரமாயிடுச்சு, நல்லா இருக்கு. எல்லாமே வந்துருச்சு. இன்னும் அந்த ஃப்ரைடு கார்ன் மட்டும் வரல, வேணா கேட்டு பார்க்கலாம். ஸ்டார்டர் சாப்பிட்டதுக்கே வயிறு ஃபுல்லாயிருச்சு. அதுவும் ஆனால் இன்னைக்கு நான் நல்லா பசியோடு தான் வந்தேன். காரமாக வேற இருக்கா அப்பா. இப்போதான் வந்து அனி சிக்கன் கொடுத்துருக்காங்க, லெக் பீஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடால அணி போட்ட மாரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பஃபேக் போனால் இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் இங்கே எனக்கு பிடிக்கல. கிறிஸ்பி கார்னுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சூடா இருக்கு. வந்து ஒரு ஐட்டமும் வந்து கேக்குறாங்க. ஒரு ஐட்டமும் வந்து கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா வந்து செஃப் கிட்ட சொல்லி உடனே வந்து வேற பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அனி சிக்கன் வந்து மறுபடியும் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் விட இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கு. வீடியோ எடுக்கிறதுனாலயா தெரியல, இருக்கலாம், அது கூட இருக்கலாம். பட் அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து எங்களை செக் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் செக் பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நல்லா டேஸ்ட் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. சர்வீஸ்லாம் நல்லா தான் இருக்கு. மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். அடுத்தது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து லைவ் கவுண்டரில் பேன் கேக்கும் காட்டன் கேண்டியும். பேன் கேக் பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது. காட்டன் கேண்டி கேட்டால் வந்து போட்டு தருவாங்க. மெயின் கோர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சார் இங்கே வந்து பிஸியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து போகலாம். ரைஸு, ரசமு, தால், டமாட்டர் தால் தான். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது? பன்னீர், பிந்தி, தம் ஆலு, பன்னீர் கிரேவி, வெண்டைக்காய் மசாலா, தம் ஆலு. வந்து கடாய் வெஜ்ஜு, கத்திரிக்காய் கிரேவி, வெஜ்ஜு சோயா 65 பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து வெஜ்ஜு பாஸ்தா, பேபிகார்ன், ஷெஸ்வான் சாஸு, நூடுல்ஸு. ஓகே, இது சூப் இருக்கு. சிக்கன் லெமன் சோர்பா, டொமேட்டோ பேசில் சூப்பு, ஸ்கிராப் மசாலா இருக்கு. நான் பஃபேல இப்போதான் கிராப் பார்க்குறேன். எக்டு பியாசா, கொல்கத்தா சிக்கன் பிரியாணி. ஓகே,
ஃபிஷ் ஸ்வீட் சில்லி சாஸு. இது வந்து மலேசியன் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ். இது ட்ரை பண்ணி பார்க்கணும். மட்டன் கிரேவி, ஆர்ஜ் முர்க் மசாலா, ஆச்சாரி முர்க் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் பிரியாணி கைஸ். ஓகே, வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் லைவ் கவுண்டர்ஸ் இருக்குது. தோசை, வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாம் இருக்குது. சாம்பார், கோகோனட் சட்னி, டொமேட்டோ சட்னிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான்வெஜ்ஜு. இதெல்லாம் போட்டு தோசை, தவா ஃப்ரைலாம் இருக்குது. ஸோ கொத்து பரோட்டாலாம் இருக்குது. சாய்ஸ் ஆஃப் தோசை அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வெஜ்ஜு. இதெல்லாம் புட்டுலாம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. பீஸாஸ்லாம் இங்கே தான் இருக்குது. புட்டு நிறைய சாப்பிட முடியாதே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸு, சாட் இருக்கு. நான்வெஜ் மோமோ, சாஸ், ரெட் சாஸ், ஒயிட் சாஸ் இருக்குது. பானிபூரி இருக்குது. சாட் ஐட்டம்ஸ். தஹி பூரி, கோல்ட் ஸ்டோன் ஐஸ்கிரீமு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னர், குலாப் ஜாமுன், பாயாசம், எக்லெஸ் ப்ரௌனி இருக்குது. பரவாயில்லைங்க, நிறைய டெசர்ட்ஸ் இருக்குது. நைஸா நிறைய சாட் டெசர்ட்ஸ் இருக்குது. சாக்லேட் ஷாட்டா இது ஒன்று இருக்குது. ஸ்ட்ராபெரி ஷாட்டு, மூசி கேக்கு, சாக்கோ மேங்கோ பேஸ்ட்ரி, சாக்கோ ட்ரஃபிள் பேஸ்ட்ரி, ஃப்ரூட் கஸ்டர்டு, மேங்கோ பிர்னி, ரசமலாய், கட் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாப்கார்ன் இருக்குது. கப் கேக் இருக்குது. சாக்லேட் ஃபவுண்டெயின். ஸோ இங்கேயும் கொஞ்சம் கேக்ஸ் இருக்குது. ப்ளூபெர்ரி, கேரட்டு, ஹனி கேக்கு, பனானா கேக் காலி ஆயிடுச்சு போல். ஸோ அவ்வளோதான். இதிலே வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடணும். ஓகே தான் என்ன கேட்டால் மெனு. தஹிபூரி கேட்டிருந்தேன். தஹிபூரி, தகி மேலெல்லாம் ஒழுவ கொடுக்கல. சொன்னா மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, புட்டு பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. புட்டும் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். சாஃப்டா இருக்கு. கடலை கறி நல்லா கேரளா ஸ்டைல்லே தேங்காய் எண்ணெயில செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப என்ன சொல்லுது, நிறைய ஃபுட்ஸ் ஒரே டைமில் சாப்பிட்றோம், ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் எனக்கு. அதுக்காக மோமோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து வெஜ் மோமோ, ரெட் சாஸும் இருந்துச்சு, ஒயிட் சாஸும் இருந்துச்சு. சரி காரமாக இருக்குமோன்னு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. சிக்கன் மோமோஸும் இருக்கு, வெஜ் மோமோஸும் இருக்கு. பரவாயில்ல, இங்க ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. டெசர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 2 பஃபேட் போயிருக்கேன்னு நினைக்கிறேன், பஃபேக்கு. ஸோ அதை விட இது நல்லா இருக்கு. தாரிஃப் எவ்வளோன்னு நான் லாஸ்டா சொல்றேன். வெஜ் பீஸா நல்லா இருக்கு. நம்ம கேட்ட பேருக்கு தான் செஞ்சு தராங்க. ஒரு 5 to 10 minutes. அந்த தின் இது சொல்லுவாங்களே,
கீழே தின் பேஸு சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து சீ ஃபுட் ஃப்ரை. அந்த ஃபிஷ்ஷும் ப்ரானும் சேர்த்து போட்டு கொத்துன மாதிரி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பாரு. ஓகேவா? சரி. பட்டர் கார்லிக் நான் இது வந்து அவங்களே கேட்டாங்க வேணுமான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் லைவ் மாதிரி. ஒரு பன்னீர் கிரேவி, ஒரு எக் கிரேவி இருக்கு. நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. பன்னீரும் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் வயிறு ஃபுல்லாயிருச்சு, அதனால சாப்பிட லேட் ஆகுது. ஸோ எல்லாமே ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணுறேன். ஸ்டார்டர் சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாயிருச்சு. சரி, சும்மா டேஸ்ட் மட்டும் பார்க்கலான்னு நான் வந்து இந்த மலேசியன் ஃப்ரைட் ரைஸு, மட்டன் பிரியாணி, கொல்கத்தா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி பார்த்தோம்னா வந்து நம்ம அந்த எஸ்எஸ் ஹைதராபாத்தி பிரியாணி இருக்கோம்ல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மசாலாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மட்டன்லாம் நல்லா வெந்திருந்துச்சு. மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்னா வந்து நம்ம நார்மல் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அது நம்ம சூடாக சாப்பிட்டதுனால ரைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வேற வேறன்னு ஆயிடுச்சு. இந்த கொல்கத்தா சிக்கன் பிரியாணி எனக்கு வந்து ஸ்பைஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பொட்டேட்டோலாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அதெல்லாம் சூடாக சாப்பிட்றதுனால பெருசாக தெரியல. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த எக் கிரேவி கூட ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடுத்ததான் வந்து டெசர்ட்க்கு வந்தாச்சு. டெசர்ட் வந்து நிறையவே இருந்தது. சாரி, அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து வாய்ஸ் ஏதோ மியூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு மேங்கோ மூஸ் கேக் மாதிரி இருந்தது. இந்த பஃபேல வந்து எனக்கு டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. எல்லாமே வந்து மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி கூட இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஐட்டம்ஸும் வந்து நல்லா இருந்தது. ஃப்ரூட் கஸ்டர்ட் இருந்தது, அது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா சுகர்லாம் இல்லாமல் வந்து நல்லாவே இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி மூசியா அது மாதிரி ஏதோ சம்திங் இருந்தது, ஷார்ட்ஸு. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. யூஸ்வலாக வந்து சாக்லேட்டை விட எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும், அதனால வந்து அது நல்லாவே இருந்தது. ஸோ அதனால அது 2 டைம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு மேங்கோ பிர்னின்னு சொல்லிட்டு மேங்கோ ஃப்ளேவரில் இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ரசமலாய் இருந்தது, குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து ஒரு பாதாம் மில்கில் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்தது இன்னும் 2 பேஸ்ட்ரி மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தேன், சாக்லேட் பேஸ்ட்ரி, அப்புறம் இன்னொன்று பட்டர் ஸ்காட்சு. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கோல்ட் ஸ்டோன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தேன். ஸோ இந்த பஃபேல பார்த்தோம்னாலே வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, பட்டர் ஸ்காட்ச், வெண்ணிலா, இந்த 4 ஃப்ளேவர் தான் மேக்ஸிமமாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராபெரி, எனக்கு வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து குல்கந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அதனால் கேட்டுருந்தேன். வந்து மிக்ஸ் பண்ணி வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாமே வந்து நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக பிடிக்கல. ஐஸ்கிரீம் வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தராங்க, எல்லா இடத்துலையும் வந்து ஐஸ்கிரீமில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாங்க, ஏன்னு தெரியல. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பில் அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்றாங்க அந்த டைமுக்குள்ளே. ஸோ 4 பேர் போயிருந்தோம். பாப்பாவுக்கு மட்டும் 8 இயர்ஸுன்றதுனால 400 rupees, மீதி பேருக்குலாம் வந்து 780. ஸோ டோட்டல் பில் பார்த்தோம்னா வந்து 2880. வேறு எதுவும் வந்து அவங்க கம்மிலாம் பண்ணல. பர்த்டே பேபிக்காக தான் வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக வந்து கேக் கட்டிங் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து கேக் கட்டிங் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா வந்து வெரைட்டிஸ் என்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஓகே தான். ஸ்டார்டர்ஸ்லேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா ஒரு 10க்கு மேலே வந்துச்சு. மெயின் கோர்ஸு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பட் நம்ம அந்த பக்கமே போகல. ஸ்டார்டர் சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாகிருச்சு.
மெயின் கோர்ஸில் முக்கியமாக பிரியாணி, ரசம், சாதமெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னது ஒயிட் ரைஸ் எல்லாமே வந்து பாஸ்மதி ரைஸில் வைக்கிறாங்க. அது மட்டும் நார்மல் ரைஸில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வெடித்த உடனேமே வந்து வேறன்னு ஆகிடும். ஸோ ரசம் சாதம் சாப்பிட்டா ரசம் நல்லா இருந்துச்சு. அந்த ரைஸ் வந்து சூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ட்ரையாக இருந்துச்சு. அதுதான். மற்றபடி லைவ் கவுண்டர்லலாம் இவங்க ஏதோ ஒன்று நான்வெஜ்ஜில் வாங்கியிருந்தேன். சீ ஃபுட்டு ஏதோ ஒரு கொத்து மாதிரி வாங்கியிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. மோமோஸு, அப்புறம் பேன் கேக்கு அதெல்லாம் வாங்கணும். தோசை வெரைட்டிஸ்லாம் நாங்கள் பெருசாக சாப்பிடல. ஓகே, அது எல்லாமும் நல்லா தான் இருந்துச்சு. சாட் ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான். ஃபஸ்ட்டு அந்த இது மட்டும் 1-2 கொஞ்சம் சிக்கன் ஹார்டாக இருந்துச்சுன்னு சொன்னோம். பட் அதையும் கரெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நான் 2-3 பஃபே போயிருக்கேன். பட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஓகே. ரேட் பார்த்துருப்பீங்க. அடல்ட்டுக்கு வந்து 820. இது வந்து சாட்டர்டேக்கான ரேட்டுன்னு நினைக்கிறேன். சண்டேனா 900 வரும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் வந்து 4 to 8 இயர்ஸ்னால் வந்து இதில் ஆஃப் 420. 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லா கிட்ஸுக்குமே வந்து 820 தான். இப்போ என் பசங்களெல்லாம் கேட்டால் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியே பார்த்தோம்னா வந்து பஃபேட்க்கெலாம் வந்து ஒர்த்தே கிடையாது. ஹோட்டலுக்கு போனாலே 2 இட்லி அதுக்கு மேலே சாப்பிட்றதே கஷ்டம், ஒரு பூரி அப்படி. ஸோ எதுக்கு வந்தோம்னா வந்து இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே, அதுக்காக வந்தோம். அதுவும் ஏன்னு பார்த்தோம்னா வந்து மிதுன் பர்த்டேக்கு வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணியாச்சு. இவங்க தான் சும்மா இருக்க மாட்டுறாங்களே. அவனுக்கு பண்ணீங்க எனக்கு பண்ணலை, அவனுக்கு பண்ணீங்க எனக்கு பண்ணலைன்னு அந்த கவுண்ட்டுக்காகவே வந்து இன்றைக்கும் வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து நாங்கள் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லாவே சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து இந்த பஃபே வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேரோடு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.